பையன் வந்து 20 வயசு பையன் 10 மணி நேரம் சமணம் போட்டு உட்கார முடியுமா சொல்லுங்க. அதை நினச்சி பாருங்க. இது எல்லாமே அந்த யோகா பண்ணும்போது கிடைச்ச நமக்கு சலுகை. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் முடிஞ்சு இப்போ இந்த ஆளுகிட்ட வந்து மாட்டினேன். எஸ்வி முத்துராமன் ஆளுகிட்ட நடிக்கிறதுக்கு வந்து மாட்டினேன். இவனுக்கு சாவடிச்சுட்டான் நம்மள ஒரு வழியா. அப்புறம் என்ன அப்படின்னா அது என்ன சிக்கல் வச்சு சொன்னோம்னா செட்டியார் ஏவிச்சு பார்த்தா நீ கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறப்பா கொஞ்சம் நீ நாடகங்கடமெல்லாம் பண்ணி கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பில் கரெக்ட் பண்ணிக்க சொன்னார். அப்புறம் சுந்தரராஜன் மேஜர் சுந்தரராஜன் கூட சேர்ந்து இந்தியா புறம் போய் ஒரு 1000 ட்ராமா வந்து நடிச்சு அதை ரெடி பண்ணிட்டு வந்து முத்துராம சார் ஸ்டைலில் நடிக்கலான்னு வந்தால் பாரதி ராஜா பாலுமேந்திரா மகேந்திரலாம் வந்துட்டு இவனை நடிச்சிட்டு வேண்டாமே இவனை போடாதீங்களாங்க. டைலாக் பேசுவேன், டைலாக் பேசி நடிப்பேன். அங்கே தான் மூவி வந்துட்டாங்க. மூவி வந்து சார்லி சாமி படம் மாதிரி சைலண்ட் மூவி தானே. இவன் நடிச்சிருவான் சார், டைலாக் பேசினா மன்னவனம் நீ யோகி வடநாடு மூலம் எக்ஸ்பெக்ட் பார்த்தியா இது பிடிக்காத உங்களுக்கு ஒரு டைலாக் வந்து மன்னவனும் நீ வடநாடு மூலதோ உன் இறைந்தோ யாம் தமிழை ஓதினும் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான் ஒரு ஆசுகவி. உன்னை போல் அதிகார ஆண்டவம் கொண்ட ஒரு அரசன் அலைவாயும் கடலை காட்டி கண்டீராய் வாடியும் எமக்கடிமை என்றாலும் அதுக்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கடிமை நீரோ எமக்கடிமை என்றாலும் அம்முடைய பொன்மொழியாக கொண்டு சூடுரைக்கிறேன் மண்ணு பின்னு மதிய கூறுகிறேன் எண்ணும் எழுத்தும் அந்த கலைவாணியை பாடுமை அல்லாது காக்கடி கழுது சின்னும் மனித சடலத்தை பாடாது கல்வி செல்வத்துக்கு அடங்காது வீரத்துக்கு அடிமணியாது உன் மிரட்டல் நடக்காது அப்படி மிரட்டினால் சுட்டரிக்கும் என் சொல்லு குயிலப்பா. ஐயோ இவன் நடிச்சிருவான்டா இது பண்ணு தூக்கிட்டாங்க. அப்பதான் சுந்தராஜுக்கு கையிட்டு கும்பிட்டாப்பா கொஞ்சம் விளைக்கிறேன் இப்ப நடிக்கூடாது சொல்லலாம் சொல்லி விளைக்கிட்டு அப்பதான் ரோசா புகை படம் பாருங்க. ரோசா புகை படம் பார்த்து சத்தியமா பார்த்துப்பேன். என்னன்னு டிவியில கடை பார்த்துருங்க. நான் வந்து கிராமத்தாளு கொஞ்சம் அருவருப்பா இருப்பேன், நாகரிகம் தெரியாதேன். என் பொண்டாட்டி கொஞ்சம் நாகரிகமா எங்கள் மாமன் புள்ளதான். சிவச்சந்திரன் வேட்டைக்கு வந்த பையன் கொஞ்சம் நாகரிகமாக இருப்பான். அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஆகி ஒரு நாடு நான் வேலை வெடி போயிட்டு வரும்போது சிவச்சந்திரன் என் சம்சார் வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரின்னா சிவாஜி படம் உங்களுக்கு உயர்ந்த மந்திரன்னு இப்போ போட்டு பண்ணி உடனே கிடைக்கும். உயர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிவாஜி போட்டு அடி நடிப்பார். அப்போ நேராக வந்து பாரதி ஓடி வந்து பாரதி டிரைவர் பண்ணி லவ் பண்ண ஓடி வந்து பாருங்க முதல்ல எழுதப்படி கற்றுக்கிட்டப்ப அவங்க அம்மாட்ட பாருங்க அம்மா நான் போய் சொல்ல மாட்டேன் எழுதியிருக்கேன் இந்த பையனாக வந்து இப்போ போய் சொல்லலாம் எனக்கு திருடிப்பான்னு சொல்கிறேன் சொல்லி காட்டணும்னு பார்த்தா அது வாணிச்சி சிவாஜியோட ஒரிஜினல் லவர். அவருக்கு வந்தோம் தான் நான். அப்போ மாஜி காதலி அவர் பையன் நம்ம அடிச்சுட்டு சொன்னோன்னே சிவாஜி வாங்கி பார்த்து என்ன பண்ணி பாருங்க பாருங்க அது படத்தை நல்லா இருக்கு. இப்பன்னா காதி துப்பிட்டு பாருங்க. அன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்து ஒழுமையா பார்ப்பீங்க. இனிமே உலகத்தை சிவாஜி மாடிக்கு வர முடியாது. அன்னைக்கு பண்ணுங்க இப்ப பண்ணோம்னா என்னடா என்ன ஓவரா பண்றாண்டாங்கிறானுங்க. உங்களுக்கு குழப்பமா தான் பாருங்க. இந்த படத்தை பாருங்க. ரோசாபுரம் கோயில்ல பொண்டாட்டிங்க எவ்வளவு முக்கியமான ஆளு. பொண்டாட்டி இவன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்குற பொண்டாட்டி ஒரு ஆம்பளோட சவுண்டு கேட்குது. நான் அப்படியே லேசாக ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பார்த்தோன்னா தீக்குச்சி உடச்சி பார்த்தோன்னா சிவச்சந்திரன் என் பொண்டாட்டி மாதிரி கால் போட்டுக்கமா ஒரு ஷாட்டு வரும். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு குழப்பம். இப்போ உடனே வந்து இப்போ நெட்டில் போய் பாருங்க, குச்சி வச்சுட்டு என் மூஞ்சி பாருங்க அப்படியே தான் இருக்கும். எடுத்துட்டு நடந்து போய் தற்கொலை முடிப்பேன் இதை கதை. இப்போ இதுதான் நடிப்புங்கிறாங்க. ஏன்னா இவ அவ்வளோ சரி இயற்கையாக இருக்குதான்ட்டாங்க. ஸோ இப்படி சினிமாலாம் மாறி போச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்புறம் ட்ராமா நடிச்சது வேணான்ட்டாங்க. அப்படி இப்படி எக்ஸ்பர்ட்னா பண்ண ஆரம்பிச்சு ஒரு 192 படத்தை நடிச்சு போண்டா சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டு வெளியே வந்துட்டேன். இந்த சினிமாவில் நடிச்சதில் நமக்கு என்ன சக்கலான விஷயம்னா இந்த யோகா என்ன காலத்து படிச்சு கேட்பீங்க. நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது. எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் வசதியான ஆளுங்க பெரிய போராட்டமெல்லாம் அவங்க அப்பாலாம் பண்ணாங்க. ஆமாம் முத்துராம் சாருடைய பெரிய ஃபேமிலி அது. நமக்கு வந்து ஊரில் வந்து கரண்ட் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிநீர் கிடையாது. அப்படி ஒரு பிறந்தாடு 11 பேர் படிக்க ஆரம்பிச்சு எல்லா பையிலும் ஓடி போய்ட்டு நான் ஒருத்தர் எஸ்எஸ்சி முடிச்சாடு. அப்போ ரேடியோவே கேட்காத ஆளு விட்டு கர்நாடக சங்கீதம் நடிச்சு விட்றாங்க அவர் பாலச்சந்தர். நான் என்ன சார் தப்புன்னு இல்லைடா ஒரு கை பார்த்துட்டு நான் நடிச்சேன் உங்களுக்கு தைரியமே எடுங்க சார். அப்புறம் ஏசுதாஸ் சோரமெல்லாம் போட்டாங்க எல்லாம் பண்ணால் இங்கேருந்து விசாகப்பட்டினத்துக்கு கூட்டி போனாங்க. விசாகப்பட்டினம் போனால் நல்லா பாருங்க. விசாகப்பட்டினத்தில் வந்து 24 வயதுக்கு அலையடிக்கும். அப்படி அபூர்வமான ஊர் விசாகப்பட்டினம். சிந்துபதி இப்போ கூட கடைக்கு பாருங்க பயங்கரமாக அலையடிக்கும். அங்கே எல்லா